இன்னைக்கு சொல்வேன், அது பாவம். பாவம். அன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு ஆவியானவர் ஒரு வார்த்தையை போடுகிறார். அந்த நாட்கள்ல ஆதாமும் ஏவாளும் துணிகரமாய் பாவம் செய்து நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் என்ன செஞ்சாரு? அவர்களுக்கு ஒரு ஆட்டை பலி செலுத்தி அவர்களுக்கு அந்த வஸ்திரத்தை அவர்கள் மானம் மறைக்கிறதுக்காக கொடுத்தாரு. இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஆண்டவர் கொடுத்த துணியெல்லாம் சரி கிடையாது, நாங்க அங்கங்க காட்டிட்டு தான் போவோம்னு சொல்லி துணி போட்டு திரியிற கூட்டங்கள் அநேகமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனாலும் ஏத்துக்கிறவங்க ஏற்றுக்கோங்க. முன்னாடி காலங்கள்ல பெண்களுக்கு மேல் மாறாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மார்புக்கு வரி செலுத்தக்கூடிய காரியங்கள் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்பொழுது ஒரு தாயானவள் என்ன செய்திருக்கிறாள்னா, தனக்கு ஆடை வேண்டும் என்கிறதற்காக ஒரு மார்பகத்தை வெட்டி அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. என்ன, மாறாப்பு ஃபுல்லா எங்களை மறைக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு நம்முடைய சரீரத்தை காமிக்க கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மறித்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்கள் அந்த மேல் ஆடைகளை வாங்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வாங்கி போய் இப்ப அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க காட்டிக்கிட்டு தான் தெரியும் ரோட்லன்னு சொல்லி இப்போ